நீண்ட காலமாக வெளியில் வராமல் மொத்தமாக சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இந்த பர்கவுத்தி அவர்கள் தான் இருக்கிறார்கள். 1978 இவர் கைது செய்யப்பட்டார். டர்க்கியினுடைய வான்பரப்புகள் இஸ்ரேலுக்காக திறக்கப்படாது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இந்த வேர்டை அவர் எதுக்காக சொன்னாரு என்கிறதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது. காரணம் என்னன்னா, அந்த குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், காயமடைந்தவர்கள் காயமடைந்தார்கள், உயிர் பிழைத்தவர்கள் பிழைத்தார்கள், அவ்வளவுதான். தவிர எங்களால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை, எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று கைவிரித்து இன்றைக்கு அழுகிற காட்சிகள் தற்போது வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வலீத் என்கிற பெயர்ல 25 குழந்தைகள், யூசுப் என்கிற பெயர்ல 167 குழந்தைகள். இஸ்ரேலுக்கு இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அமெரிக்கா செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு மேலும் நீங்கள் லெபனானோடு சண்டையிட தயார் என்று சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கான பதிலாக இஸ்ரேலுடைய இதயத்தை நாங்கள் குறிவைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 411வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய பழைய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார், அதை முடக்கியவர்கள் யார் என்று பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க. அந்த சேனலை மீட்டெடுக்கிற சில பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது கம்ப்ளீட்டட் ஆனதோடு ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் சரி வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது. அப்படி சரி வந்த உடனேயே அவர்கள் யார், அந்த துரோகிகள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அதற்குரிய அனைத்து ஆதாரங்களோடும் இன்றைக்கு நாங்கள் முடக்கிவிட்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கண்டிப்பாக வெளிப்படுத்துவோம். என்னை பொறுத்தவரையில் 411வது நாள் இந்த வீடியோவை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை நாட்களில் யூடியூப் கம்பெனியே நம்முடைய வீடியோக்களுக்கு 2 அல்லது 3 தடவைகள் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதனால தான் நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற பெயரை பயன்படுத்துகிறோம். அந்த பெயர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தடைகள் விதித்திருந்தார்கள். இதை தவிர்த்து அவர்கள் வேறு விதமான தடைகளை இதுவரைக்கும் விதிக்காத நிலையில் யூதனுக்கு ஆதரவாக இன்னொரு யூதனோ ஒரு ஜியோனிஸ்டோ கூட செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கு காசாவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிற நம்முடைய தளத்தின் மீது சம்பந்தப்பட்ட நபர் தன்னுடைய வன்மத்தை தீர்த்திருக்கிறார். அவர் சமூகத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக அறியப்படுகிறவர். அவர் யார், அவர் பற்றிய முழு விவரங்கள் அத்தனை பேருக்கும் அவரை பற்றி தெரிந்திருந்தாலும் இந்த சம்பவத்தில் அவர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை ஆதாரங்களோடு அவருடைய ஒஃபீஷியல் சைட்டிலிருந்து என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதோடு நான் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த தகவல்கள் வருகிற வரைக்கும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு 411வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் மிக முக்கியமான 2 செய்திகளை பார்த்துவிட்டு நம்ம அடுத்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வடக்கு காசா, நார்த்து காசா பகுதிகளில் செயல்பட்டு வந்த கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கு பழிதீர்க்கும் உச்சகட்ட தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த மருத்துவமனையினுடைய பின்னணி காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதை இங்கே காட்டக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக கமால் அத்வான் மருத்துவமனைக்காக செயல்பட்டு வந்த கடைசி ஆம்புலன்ஸையும் மொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இதற்கு பிறகு நார்த் காசா பகுதிகளில், வடக்கு காசா பகுதிகளில் யார் கொல்லப்பட்டாலும், யார் ஷஹீதாக்கப்பட்டாலும், யார் காயமடைந்தாலும் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு மருத்துவ வண்டிகள், ஆம்புலன்ஸ் வசதிகளும் அவர்களுக்கு கிடையாது என்று இன்றைக்கு கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய மருத்துவரும் அதனுடைய டிரெக்டரும் இன்றைக்கு அபிஷியலாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அந்த மருத்துவமனையினுடைய டிரெக்டராக இருக்கக்கூடிய அபு சௌஃபியா என்கிறவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்.
இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் தைர் அல் பலா பகுதிகள். காசால தைர் அல் பலா பகுதி, இந்த பகுதிகளில் தான் கமால் அத்வான் மருத்துவமனை இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தைர் அல் பலா பகுதிகளில் இருந்துதான் இந்த, அதாவது அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் இந்த செய்தியை நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இந்த பகுதிகள் அத்தனையும் அந்த மருத்துவமனையினுடைய பின்பகுதிகள் காட்டப்படுகிறது. கமால் அத்வான் மருத்துவமனைங்கிறது எந்த ஒரு மேலதிக தேவைகளும் இல்லாமல் பரிபூரணப்படுத்தப்பட்டதாக இருந்த ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை தான் தற்போது தாக்கி அளித்திருக்கிறார்கள். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் திங்கட்கிழமைக்குரிய ஃபுட்டேஜை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்குரிய ஃபுட்டேஜ் கிடையாது, திங்கட்கிழமைக்குரிய ஃபுட்டேஜ்களை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, தற்போதும் அங்கே சீரியஸ் கண்டிஷன்ல கிட்டத்தட்ட 85 நோயாளிகள் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். 85 பேர் ரொம்ப உச்சகட்ட நோய்களோடு, நோயினா இயற்கையான நோய் கிடையாதுங்க, இந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களோடு சீரியஸ் கண்டிஷன்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்குவதற்கான எந்த ஒரு மருந்துகளும் எங்களிடத்தில் இல்லை. இனிமேல் மருத்துவத்தை வேண்டி எந்த நோயாளிகள் வந்தாலும் அவங்களுக்கு எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அபு சௌஃபியா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க இன்னும் கடுமையான முற்றுகைக்கு கீழாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 நாட்கள் உக்கிரமான முற்றுகையாக வடக்கு காசா, நார்த் காசா முற்றுகையிடப்பட்டு யுத்தம் நடந்து வருகிறது. அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் எதிர்மினை தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் எங்களுக்கு எந்த அனுமதியையும் தருவதில்லை, உணவுகள் எங்களுக்கு வருவதில்லை, மருந்துகள் வருவதில்லை, எங்களுக்கு பணியாட்கள் போதாமல் இருக்கிறது, இல்லவே இல்லை. அதே நேரத்தில் ஆம்புலன்ஸுகள் எதுவுமே இல்லை, அத்தனையுமே அவர்கள் அழித்து விட்டார்கள். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் என்று யாரும் எங்களோடு இல்லை என்கிறார் கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய அதிகாரி. அது மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்றைய தினம் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஒரு வீட்டில் பாம் வச்சுட்டாங்க, வெடிச்சிருச்சு என்று சொல்லி எனக்கு அழைப்பு வந்தது. அங்கு காயப்பட்டவர்களையோ கொல்லப்பட்டவர்களையோ மீட்டெடுப்பதற்கு என்னால் முடியாமல் போனது என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அழுகிறார் அபு சஃபியா. ஒரு மருத்துவமனையினுடைய டைரக்டர் ஜெனரல், அவர் மிகப்பெரிய வைத்தியர், மிகப்பெரிய மருத்துவர், அழுது புலம்புகிறார். எனக்கு வந்த காலுக்கு எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. அந்த குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள், காயமடைந்தவர்கள் காயமடைந்தார்கள், உயிர் பிழைத்தவர்கள் பிழைத்தார்கள், அவ்வளவுதான். தவிர எங்களால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை, எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று கைவிரித்து இன்றைக்கு அழுகிற காட்சிகள் தற்போது வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான ஆபரேஷன் பண்ண வேண்டிய 6 நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவதற்கான என்ன வசதிகளுமே எங்களிடத்தில் இல்லை. அது மட்டுமல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு குழந்தைகள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும், சோமாலியா, பொஸ்னியா போன்ற நாடுகளில் இதுக்கு முன்பதாக நம்ம பார்த்திருக்கிறோம், ஊட்டச்சத்து குறைபாடுகளால் வயிறுகள் பெருத்த, தலை பெருத்த, உடல் மெலிந்த பிள்ளைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தற்போது காசாவில் அப்படியான பிள்ளைகளை பார்க்க கிடைக்கிற ஒரு அவல நிலை உருவாகி இருக்கிறது. அதை சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார் அபு சஃபியா மருத்துவர் அவர்கள். அழுவது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாருன்னா, முதல் கட்டமாக 17 குழந்தைகள் இப்படி எங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு கவலைப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே வடக்கு காசா, நார்த் காசாவை எடுப்பதற்கு வழியில்லை, மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கு அதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 22 தடவைகள் கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்டுக்கொண்டே இருங்கள். வேறு எந்த வேலைகளையும் நாம் செய்ய முடியாது, இவ்வளவுதான் நாம் அந்த மக்களுக்காக செய்ய முடியும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஐநாவினுடைய ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கை தொடர்பாக அல் ஜசீரா ஒரு முழுமையான தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தொகுப்பை பற்றித்தான் மிக முக்கியமாக இங்க பார்க்க இருக்கிறோம். அதில் ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி 2023 முதல் நடைபெற்று வரக்கூடிய 410 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் 17,400 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய மரணங்கள் நடக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் காசாவில் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது, ஷஹீதாக்கப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐநாவினுடைய அறிக்கை வெளிப்படுத்தி நிற்கிறது. இடிபாடுகளுக்கு அடியிலே இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, மரணித்து விட்டார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களை மரணித்தவர்களுடைய பட்டியலில் தான் சேர்க்க வேண்டும் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. ஏன்னா அந்த இடிபாடுகளை
எல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும், அதுக்குள்ள அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னு யாரும் நம்ப முடியாது என்று சொல்லி ஐநாவினுடைய அறிக்கை இன்றைக்கு சொல்லுகிற அதே நேரத்தில் இந்த 17,400 குழந்தைகள்ல ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 710 குழந்தைகள் இருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை. 1793 குழந்தைகள் 1 தொடக்கம் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். வீட்டுக்குள்ள ஒரு 3 வயசு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளையை பார்க்கும்போது இது நமக்கு கண்ணுக்கு நினைவுக்கு வரும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். 1793 குழந்தைகள் 1 தொடக்கம் 3 வயது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1205 பாலர் பாடசாலை குழந்தைகள் 4 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 1205 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 6 வயது முதல் 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் 4205 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார். அதே நேரத்தில் 13 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 3442 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 17,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் இருவரையும் அல்லது ஒருவரை இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். 17,000 குழந்தைகள் அனாதைகளாக நிற்கிறார்கள் காசாவுக்குள்ள. ஒவ்வொரு நாளும் 10 குழந்தைகளில் 1 அல்லது 2 கால்களையும் இழக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. ஒரு நாளைக்கு குறைந்தது 10 குழந்தைகள் 1 கால் அல்லது 2 காலையும் இழந்து ஊனமுற்றவர்களாக மாறுகிறார்கள். அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு புள்ள கொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் குறைந்தது 10 குழந்தைகள் 1 கால் அல்லது 2 கால்களையும் இழக்கிற அளவுக்கு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், இப்படி ஒரு யுத்தத்தை நீங்க எங்கேயாவது கனவுலையாவது நினைச்சிருக்கிறீங்களா? வரலாற்றிலேயாவது படிச்சிருக்கிறோமா? ஹிட்லரை இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. உலக மகா கொடூரன ஹிட்லரை போன்ற கொடூரமானவன் என்று யாரும் பேச முடியாது. நெத்தன்யாகுவை போன்ற கொடூரமானவன் என்றுதான் இனி அத்தனை பேரையும் பேச முடியும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய 17,000 குழந்தைகளுடைய பட்டியலில் ஒரு முக்கியமான பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன முக்கியமான பட்டியல் என்று சொன்னால், அல் ஜசீரா இந்த மரணித்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர்களை எடுத்து இதில் ஒரே பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை என்பதை பிரித்து இன்றைக்கு வகைப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா, முஹம்மத் என்கிற பெயர் எம்ல ஆரம்பிக்கிற முஹம்மத் என்கிற பெயர் வைத்த ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அட்லீஸ்ட் 935 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நூர் என்கிற லைட் என்கிற பொருள்பட நூர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 110 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று உமர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 131 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அகமது என்கிற பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 439 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 71 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று சிலீன் என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 19 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று திமா என்கிற பெயரோடு 46 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். எலைன் என்கிற பெயரோடு 18 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஃபராக் என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருந்த 64 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கசால் என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருந்த 41 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஹலா என்கிற பெயரோடு 89 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் என்கிற பெயர் கொண்ட 121 குழந்தைகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஜனா என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருந்த 91 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஹாலித் என்கிற பெயரோடு 78 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, லயான் என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருந்த 106 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ரஹாப் என்கிற பெயரில் இருந்த 64 குழந்தைகள், சாரா என்கிற பெயரில் இருந்த 98 குழந்தைகள், தலா என்கிற பெயரில் இருந்த 72 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று வலீத் என்கிற பெயரில் 25 குழந்தைகள், யூசுப் என்கிற பெயரில் 167 குழந்தைகள், ஜெயின் என்கிற பெயரில் 58 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள். இந்த 17,000 குழந்தைகளுக்குள்ள ஒரே பேர் கொண்ட குழந்தைகள் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இப்படியான ஒரு தலைப்பில் A to Z of the children Israel killed in Gaza என்று சொல்லி ஒரு தனியான ஒரு ஆர்டிக்கலையே அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படி
எப்படியெல்லாம் உலகத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட குழந்தைகளுடைய பட்டியலை நம்ம எந்த ஒரு நாட்டினுடைய யுத்தத்திலையும் பார்க்க முடியாத அளவுக்கு அநியாயத்திற்கு மேல் அநியாயம் நடக்கிறது. அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் வராதா என்கிற பேச்சையே எடுக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து யுத்தங்கள் தான் நடந்து வரக்கூடிய நேரத்தில் வடக்கு காசா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வடக்கு காசாவில் தான் உச்சகட்ட மோதல் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கும் இடையிலே நடைபெற்ற மோதல் காரணமாக அவர்களுடைய 3 மர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள். 2 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் தனியாக ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை ஒரு அம்பூஷ் மூலமாக கொன்றிருக்கிறோம், அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தரப்பால் அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பட்டியல்கள் மிக முக்கியமான பட்டியலாக இருக்கிறது. 410 நாட்களை தாண்டியும் இந்த மாதிரியான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் இராணுவ அளவில் வலுவோடுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காசாவை அழிப்பதற்காக உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினால் காசாவினுடைய கட்டிடங்களை அழிக்க முடிந்தாலும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியவில்லை. அவர்கள் மேலும் மேலும் வலுவாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்திகள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அமெரிக்கா செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது யுத்தம் பண்றதுக்கு இஸ்ரேலை வச்சுக்கிடுவாங்க, அவங்க சண்டையை பண்ணுவாங்க, ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லுவாங்க, எல்லா இடங்களையும் அழிப்பாங்க. அழிச்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்க சமாதானம் பேசுறதுக்கு வர்றோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவை களமிறக்குவார்கள். இப்படி அமெரிக்கா தற்போது சமாதான பேச்சு என்று காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை, பாலஸ்தீனத்திற்கு முடிவு கட்ட முடியவில்லை, ஆனா நாங்க லெபனான்ல சமாதானம் கொண்டு வர போறோம் என்று சொல்லி இன்னைக்கு போயிருக்கிறாங்க. போன இடத்துல என்னவெல்லாம் சமாதான பேச்சுக்களில் நடந்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய அதிகாரிகள் மிக தெளிவாக என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா சமாதான பேச்சுக்கள் எங்களுடைய இறையாண்மையை பாதிக்கும் விதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு மிக தெளிவான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்துவிட வேண்டும். குறிப்பாக தெற்கு லெபனானில் இருந்து லெபனானுடைய பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் நேருக்கு நேர் மோதல் நிலையை கடைபிடிக்கிறார்கள். தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கும் லெபனான் எல்லையில் 2 மர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறார்கள் லெபனானுடைய போராளி குழுக்கள். என்ன நீங்க கவனிக்கணும்னு சொன்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தரைவழி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த 50 நாட்களை நெருங்கியும் இதுவரைக்கும் லெபனானுக்கு உள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் தரை வழியாக நுழைய முடியவில்லை. நிறைய லெபனானிய போராளிகளுடைய தலைவர்களை கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார், ஃபுவாத் சுக்கூர் கொல்லப்பட்டார், இப்படி இறுதியாக அவர்களுடைய ஊடக பேச்சாளர் கொல்லப்பட்டார், அஃபீஃப் கொல்லப்பட்டார், இப்படி பல பேர் கொல்லப்பட்டாலும் எந்த இடத்திலும் அவர்களால் தங்களுடைய வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று டிக்ளேர் பண்ண முடியாமல் இருக்கிறது. லெபனானுக்குள் தரை வழியாக நுழைந்து விட்டோம் என்பதை கூட அறிவிக்க முடியாத நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இருக்கிறது என்கிற செய்திகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் தெற்கு லெபனானுடைய கவர்னேட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நகோரா நகருக்கு அருகாமையில் இருக்கிற அல் பையாதா என்கிற நகரத்தில் உள்ள நுழையிறதுக்கு முற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு நேருக்கு நேரான யுத்தம் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் ஆக்கிரமிப்பு துருப்புக்கள், அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மெர்காவா டேங்கை மேலதிகமாக நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கும் இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் மர்ஜ் என்கிற இராணுவ தளத்தின் மீது அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய நிலைகள் மீது மொத்தம் 34 தடவைகள் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரமத் டேவிட் விமான தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். எனவே விமான தளங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதுவும்
இஸ்ரேல்னா உள்ள நுழைய முடியாது, எல்லாத்தையும் தடுத்துருவாங்க என்றெல்லாம் சொன்னதை தாண்டி இன்றைக்கு ரமத் டேவிட் விமான தளத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் ஊடகங்களுக்கு மத்தியிலே வந்து உரையாற்றி இருக்கிறார். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை அவர் பதிவு செய்தார். என்ன பதிவு செய்தார் என்று சொன்னால், இதற்கு மேலும் நீங்கள் லெபனானோடு சண்டையிட தயார் என்று சொன்னால் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கான பதிலாக இஸ்ரேலுடைய இதயத்தை நாங்கள் குறிவைப்போம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது சென்ட்ரல் டெல் அவீவ் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார் நாயிம் காசிம் அவர்கள். அதாவது டெல் அவீவில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் தான் அவர்களுக்கு உசுறு மாதிரி இருக்கும், அவருடைய தலைநகரம். அதில் சென்ட்ரல் டெல் அவீவ் இருக்கிறது, அதுதான் உங்களுடைய இதயம் என்பது எங்களுக்கு தெரியும், அதன் மீதே ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவோம் என்று எச்சரிக்கை செய்தார் இன்றைக்கு அவர் ஆற்றிய உரையிலே. அது மட்டுமல்லாமல் என்ன சொன்னார்னு சொன்னால், இஸ்ரேல் நீங்கள் எங்களை தோற்கடித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள், உங்களால் கடந்த காலத்திலேயே எங்களை தோற்கடிக்க முடியவில்லை, எனவே நிகழ்காலத்தில் கண்டிப்பாக உங்களால் எங்களை தோற்கடிக்க முடியவே முடியாது, அப்படி ஒரு கனவு இருந்தால் அதை கலைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் நாயிம் காசிம் அவர்கள், ஹிஸ்புல்லாக்களுடைய லீடர். அது மட்டுமில்லாமல் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு வந்திருக்கிறீர்கள், சமாதான பேச்சுவார்த்தையில் லெபனானுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன பேச போறாங்க, என்ன ஏது, எந்த விஷயத்தையுமே நாயிம் காசிம் அவர்கள் விலாவாரியாக சொல்லாத நிலையில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் அதையொட்டி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம், உங்களை நாங்கள் தொடர்ந்தும் தோற்கடிக்க செய்வோம் என்கிற ஒரு செய்தியை வெளிப்படையாகவே விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஒன்று நினைச்சுக்கிறங்க, எப்ப எல்லாம் பேச்சுவார்த்தை வருவானோ, எதிரி பேச்சுவார்த்தைக்கு ஆர்வம் காட்டினாலே கண்டிப்பாக அவன் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். நம்ம பலமுறை சொன்ன ஒரு விஷயம்தான், லெபனானிய ஹிஸ்புல்லாக்களை வெல்ல முடியாது, அவர்களோடு இஸ்ரேல் வெற்றி பெற முடியாது, தோற்றுவிடும் என்று பலமுறை சொல்லியிருந்தோம். அதே அடிப்படையில் அவர்கள் தோல்வியை நோக்கி நகரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உடனடியாக அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பேசுவோம், யுத்தத்தை நிறுத்துவோம் என்றெல்லாம் வருகிறார்கள். எது எப்படி வந்தாலும் எங்களுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்களிடம் திறமையானவர்களும் உயிர் தியாகம் செய்வதற்கு உச்சத்திலே ஆசை வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கிறார் நாயிம் காசிம் அவர்கள். இதுதான் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சுக்களில் மிக முக்கியமான தரவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் சவுதி அரேபியாவுக்கும் அல்ஜீரியாவுக்கும் சென்ற பயணத்தை முடித்துக்கொண்டு துருக்கிக்கு நுழையும் போது துருக்கியில் ஊடகங்களை சந்தித்து பேசியிருந்தார். அதிலே அவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். என்னன்னா, எக்காரணம் கொண்டும் டர்க்கியினுடைய விமான தளங்கள், டர்க்கியினுடைய வான்பரப்புகள் இஸ்ரேலுக்காக திறக்கப்படாது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த வேர்டை அவர் எதுக்காக சொன்னார் என்கிறதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது. காரணம் என்னன்னா, அரபு நாடுகளை குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு துருக்கியை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவோடு கூட்டிணைந்து இஸ்ரேல் முயற்சித்திருக்கலாம். கடந்த சனிக்கிழமை ஷின்பத்தினுடைய தலைவர் துருக்கிக்கு போயிருந்தார், போய் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அதையொட்டித்தான் அர்துகான் இதை சொல்கிறாரா என்பதை நாம் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படி போனாலும் வான்பரப்பையோ விமானத்தளங்களையோ நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேலுடனான துருக்கியினுடைய வர்த்தக உறவுகளை நாங்கள் துண்டித்திருக்கிறோம், ராஜதந்திர உறவுகளை துண்டிக்கவில்லை. அதை புரிஞ்சுக்கிறங்க, வர்த்தக உறவுகளை துண்டித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலில், அதாவது டர்க்கியில் இருந்து தான் நிறைய இரும்பு கட்டுமான பணிகளுக்கு, சிமெண்ட்ல இருந்து இரும்பு வரைக்கும் இஸ்ரேலுக்கு டர்க்கி தான் கூடுதலாக ஏற்றுமதி செய்கிறது. அந்த ஏற்றுமதி வர்த்தகத்தை மொத்தமாக அர்துகான் தடுத்திருக்கிறார். அந்த தடுத்ததை பற்றி அவர் சொல்லும் போதும் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, உள்நாட்டுக்குள் பாரிய எதிர்ப்பு இருக்கிற நேரத்தில் கூட நாங்கள் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, துருக்கியினுடைய மக்களில் ஒரு சாரார் இந்த தடைகளை விதிக்க கூடாது என்கிற மனோநிலையில் இருக்கிறார்கள், வெஸ்டர்னுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறது. எது எப்படி போனாலும் அவர்கள் இப்படி ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற அதே நேரம் அங்காரா, அதாவது
துருக்கி எந்த நிலையிலும் காசாவுக்கு ஆதரவாக இருக்கும், காசாவுக்கு உதவியாக இருக்கும், மனிதாபிமான ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வோம் என்கிற ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பதாக அர்துகான் பேசிய ஒரு பேச்சையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. என்ன பேச்சை பேசியிருந்தார்னா, நெத்தன்யாகு ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லியிருந்தார். அதையும் இன்றைக்கு சுட்டிக்காட்டி அர்துகானுடைய நிலைப்பாட்டில் இப்படி உச்சமான பேச்சுக்களும் இருக்கிறது என்பதையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு மேலும் ஒரு தாக்குதல் செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த இடம்தான் இஸ்ரேலுடைய 8200 என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான உளவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அவர்களுடைய உளவுத்துறை கட்டணமாக இருக்கிறது. இஸ்ரேல் பல பாதுகாப்பு சிஸ்டங்களை வச்சிருக்கிறாங்க. ஒன்று வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாத் இருக்குது, உள்நாட்டு கண்காணிக்கிறதுக்கு ஷின்பத் என்று ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கிற அதே நேரத்தில் 8200 என்கிற பேரில் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஷின்பத் மாதிரி, அதே போன்று மொசாத் மாதிரி. இந்த 8200 சைபர் தொடர்பான முழுமையான வேலைகளை செய்ய உளவு பார்க்கக்கூடிய வேலை. அதாவது இணையதள ரீதியாக சைபர் அட்டாக் பண்ணுவது, சைபர் அட்டாக் பண்ண வந்தால் தடுப்பது, அதே போன்று இணையதளங்களில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்கிற இந்த மாதிரி உச்சகட்ட உளவு பிரிவாக 8200 இயங்குகிறது. அந்த 8200 கட்டிடத்தினுடைய ஒரு புகைப்படத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த 8200 கட்டிடத்தின் மீது இதுவரைக்கும் 3 முறை ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 4வது தடவையாக இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட சைபர் தொடர்பான உளவு பகுதியாகத்தான் இந்த 8200 இருக்கிறது. சைபரோடு சம்பந்தப்பட்ட தளத்தின் மீதே ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதையே இஸ்ரேலால் தடுக்க முடியலன்னா, சைபர் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்திற்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது. சைபரை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்தி இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அதையே இவர்களால் தடுக்க முடியவில்லை என்றால் எதை தடுப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு முன்னால் எழுகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், யுஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் காசா போர் நிறுத்த தீர்மானம் ஒன்று மேலதிகமாக கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. யுஎன்எஸ்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 உறுப்பினர்களால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அல்ஜீரியா, ஈக்வடோர், கயானா, ஜப்பான், மால்டா, மொசாம்பிக், தென்கொரியா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இதற்கு ஆதரவாக நிற்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டோ பவரை பயன்படுத்தினாங்கன்னா எந்த ஒரு தீர்மானத்தினாலும் எந்த பயனும் கிடையாது. அதாவது ஐநாவில் வீட்டோ பவர் என்று சொல்லி ஒரு 5 நாடுகளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதில் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ் இது போன்ற நாடுகள் இருக்கின்றன. இதில் இந்த அமெரிக்கா பொதுவாகவே இஸ்ரேல் மீது கொண்டு வரப்படுகிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக வருகிற அத்தனை தீர்மானங்களையும் வீட்டோ பவர் செய்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறல சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த நாடுகள், உலக நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கிறல வீட்டோ பவர் என்பதை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த தீர்மானம் கேன்சல் ஆகிவிடும். இதே மாதிரி ரஷ்யாவுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, சீனாவுக்கும் இருக்கிறது, பிரான்சுக்கும் இருக்கிறது. இவங்களும் என்ன செய்யலாம் என்று கேட்டால் வீட்டோ பவரை பயன்படுத்த முடியும். 2ஆம் உலக மகா யுத்தம் முடிவுற்றதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஐநாவினுடைய உருவாக்குனர்கள் என்கிற அடிப்படையில் இந்த பவர் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா போன்ற மாபெரும் ஒரு நாட்டுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு பவர் ஐநாவிலே கிடையாது. இந்த மாதிரியான நிலையில தான் இதற்கு முன்பதாக காசா தொடர்பாக கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் 11 தீர்மானங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த 11ல் 4 தீர்மானங்கள் மட்டும்தான் நிறைவேறி இருக்கிறது. மற்ற அத்தனை தீர்மானங்கள் மீதும் அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மிக நீண்ட காலமாக சிறையில் வாழக்கூடிய பாலஸ்தீன சிறைவாசி ஒருவரை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது நேல் பர்கௌதி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளாகிறது அவர் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீனத்திற்காக போராடிய ஒருவர், இந்த பாலஸ்தீனத்திற்காக போராடியவருடைய
45வது ஆண்டு இன்றைக்கு நிறைவாகிறது என்று சொல்லி பாலஸ்தீன கைதிகளுக்கான ஆணையம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. பாலஸ்தீன தேசிய கைதிகள் இயக்கத்தினுடைய வரலாற்றில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைக்குள்ள நீண்ட காலமாக வெளியில் வராமல் மொத்தமாக சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய ஒருவராக இந்த பர்கௌத்தி அவர்கள் தான் இருக்கிறார்கள். 1978 இவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவருடைய பெற்றோர்கள் இருவரும் மரணித்து விட்டார்கள். இவர் சிறையிலே இருக்கும் போதுதான் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அவருடைய சகோதரி ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அந்த சகோதரியை பார்ப்பதற்கு நைல் பர்கௌத்தி அவர்களுக்கு எவ்விதமான அனுமதியும் இல்லை என்று இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய வஃபா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இவைதான் இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த தற்போது நமக்கு தெரியும் ஈரானுக்குள்ள ஈரானுடைய அணு ஆயுதங்கள் தொடர்பான விவரங்களை பார்வையிடுவதற்காக சர்வதேச அணு ஆயுத தடை பிரிவினுடைய தலைவர் ஐநாவிலிருந்து அனுப்பப்பட்டிருந்தார். அவர் போனத்தோடு அவரோட காலில் விழுந்துட்டாங்க. ஈரான் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க என்றெல்லாம் ஒருத்தர், அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஈரான் காலில் விழணும்னு. நீ ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா ராஜா? அதெல்லாம் நடக்காதுல்ல. அப்படி என்ன செய்கிறாருன்னா, உட்காந்துக்கிட்டு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு நீங்கள் வால் பிடிக்கத்தான் வேணும், வாழை மட்டும் பிடிச்சா பரவாயில்லை, வாழை தாண்டி போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, சூவ நக்கிறோங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேச முடியுமா? எனவே சர்வதேச அணு ஆராய்ச்சி தடுப்பு மையத்தினுடைய தலைவர் ஐநாவினுடைய தலைவர் வந்த நேரத்தில் அவருடைய மண்டையில் கொட்டி அவரை எப்படி உட்கார வச்சாங்க ஈரான் என்பது தொடர்பான தனி வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நாளை மதியத்திற்கு மேல் நம்முடைய ரஸ்மினமயசி டாக்ஸ் என்கிற இந்த யூடியூப் சேனலில் எதிர்பாருங்க. நடந்தது என்ன என்பது வெளிப்படையாக இருக்கிறது. அதனுடைய முழு தகவல்களை நாளைக்கு உங்களுக்கு தனியாக வெளியிடுவோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே. அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். நம்முடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடும். அந்த நன்மை உங்களை வந்தடையும். எனவே அந்த நன்மையை வேண்டி கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இந்த காரியத்திலும் ஈடுபடுங்கள். நிறைய மக்களுக்கு இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்கிற போது நிறைய பேர் இதை தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.